குழந்தைகள் அதிகமாக செக்ஸ் அபியூஸுக்கோ, செக்ஸ் டார்ச்சருக்கோ, ஒரு மாதிரி உடம்புலலாம் குட் டச், பேட் டச் சொல்லிக் கொடுக்கும்போது, பேட் டச் பண்றது அதிகமா வீட்ல நம்ம இருக்கிற வீட்லயும், நம்ம சுத்தி இருக்க சொந்தக்காரங்கனால தான் குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சொன்னா என்ன? ஐயோ! அம்மா சொன்னா அடிக்குமே! இந்த மாமா இப்படி என்னைய தொட்டாருன்னு அம்மா சொன்னா, இப்படி பேசாத, எல்லாரும் முன்னாடி பேசாத. அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இன்னும் கிராமங்கள்லயும் சரி, நம்ம ஊருங்கள்லயுமே, சென்னையிலயுமே சரி, பெரிய பெரிய ஊர்கள்லயுமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது மேம். இந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்ககிட்ட வந்திருக்கா? ஒரு கிளையண்ட். அவங்க வந்து நல்ல ஒரு பதவியில இருக்காங்க. இங்க வந்து ரொம்ப தயங்கி தயங்கி நான் பேசணும் அப்படின்னு வந்தாங்க. ஆ அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர விட்டுட்டும் போக முடியல. பட் அவரோட என்னால இருக்கவும் முடியல அப்படின்னாங்க. ஏன் என்ன பிரச்சனை? ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே இதுல இல்ல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆ அவருக்கு வந்து வேற கேர்ள்ஸோட தொடர்பு இருக்கு. வெளிய இருக்க வெளியில. ஆமா. வெளியில. அத ஒண்ணுன்னு கிடையாது. லைக் மல்டிபிள். இது ஒரு ஒரு சீசன். அத விட்டுட்டாக்க அடுத்தது. அந்த மாதிரி. சரி. அப்போ சரி இப்ப என்னம்மா உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு, குழந்தைங்களுக்காக இருக்கேன்றீங்க. அப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இததாங்க என்னால ஜீரணிக்க முடியல அப்படின்னு. என்ன ஜீரணிக்க முடியலன்னா, என் பொண்ணோட ஃப்ரெண்டோடயே இவர் வந்து வெளிய போறாரு, வைக்கிறாரு. அது நான் பார்த்துட்டேன். எனக்கு அத ஜீரணிக்கவே முடியல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. மேம் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல மேம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வயசு? அந்த பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டா. காலேஜ் முடிச்ச ஆமா. பொண்ணோட. ஓகே. அந்த பொண்ணோட இவரு போய்க்கிட்டு இருக்கிறாரு. இத இவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இவங்க கான்சன்ட்ரேஷன் பூரா என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வேலைகள பார்க்குறாரு. அப்படிங்கிறதுல மட்டுமே தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் போய்க்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ரொம்ப நாளைக்கு இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிய வரும்போது, இவங்க அதிர்ந்து போய் அப்பதான் என்கிட்ட வராங்க.